தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கிற இந்த டைமில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாரு. இந்த நிலைமையில் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அன்றைய தினம் இரவே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இலுப்பூர் பகுதிக்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்காரு. உடனே இலுப்பூர் பகுதி பொதுமக்கள் உற்சாக வரவேற்பும் ஆதரவும் அளிச்சிருக்காங்க. நடைப்பயிற்சியின் போதே அந்த பகுதி மக்களிடம் அந்த தொகுதி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காரு. அந்த பகுதி மக்கள்கிட்ட அரசின் நலத்திட்டங்கள் பற்றி கேட்டறிந்து வாக்குகளை சேகரிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு 234 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெறும்னு, யார் வந்தாலும் திமுகவை வெல்ல முடியாதுன்னு பதிலளிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நடிகர் விஜய் பின்னாடி போகிற மக்கள் தானாகவே திருந்துவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.